வணக்கம். சுகுணேஸ்வரன் என் பேரு. STS கோட் ஃபார்ம். இந்த பண்ணை திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் செல்லிப்பாளையங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இது 5 வருஷமா இந்த பண்ணை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்கு இந்த இடத்துல 5 ஏக்கர் இருக்கு. இந்த பண்ணைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் யூனியன் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். 2008 2022 வரையிலும் வேலை பார்த்தேன். அப்போதைக்கு வெள்ளாடு செம்பரியாடு வளர்க்குறதுல ஒரு பிரியம். கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு 21 22வது அகாடமிக் இயருக்கு NLM நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷின்கிற தேசிய இயக்கத்தில் நான் அப்ளை பண்ணி 500 + 25 கேண்டிடேட்டாக 500 தாயாடு 25 கெடாக்கள் வளர்க்கும் பயனாளியாக செலக்ட் ஆகி இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்த முழு மானியத்தை நான் வாங்கி இன்னைக்கு சிறப்பாக இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் 500 தாயாடு வச்சுருக்கேன்னு சொல்றீங்க, எவ்வளோ குட்டி வச்சுருக்கீங்க? குட்டிகள் இப்போ பேட்சாக வச்சுருக்கிறேன். அதாவது இந்த மாதம் போடுறது அடுத்த மாதம் போடுறதுன்னு 6 மாதம் டச் பண்ணுச்சுன்னா அதை சேலுக்கு அனுப்பிடுவேன். கிட்டத்தட்ட 1 மந்த்ஸு கிட்டு ஒரு 50 60 இருக்குது. 2 மந்த்ஸு கிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி 3 மந்த்ஸு 4 மந்த்ஸுன்னு அதே மாதிரி அப் டு 15 கிலோ 6 மந்த்ஸு தொட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபார்மில் ஒரு பாலிசி மாதிரி வச்சுருக்கிறேன். மினிமம் 15 கிலோ வெயிட் வந்தால் தான் கொடுக்கறது. பெட்டையாட்டை நான் விற்கிறதில்ல, நானே ப்ரீடுக்கு வச்சுக்குவேன். கெடா குட்டிகளை தான் நான் விற்கிறது. கெடா குட்டிகள்ங்கிறது அது ஏன் 15 கிலோன்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அதாவது மினிமம் நம்மளுடைய ஆடை கெடாக்கெல்லாம் கார்கஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கறி மதிப்பு, அந்த கார்கஸ் வேல்யூ, அந்த கார்கஸ் வேல்யூ 50லேருந்து 55% என்னது வரும். அதாவது ஒரு கெடான்னு எடுத்துக்கிட்டால் தலை கால் குடல் தோல் தனியாக கலட்டி வச்சிட்டோம்னா ஒரு 15 கிலோ உயிரிடை இருந்துச்சுன்னா அதனுடைய கறி போன் ப்ளஸ் போன்லெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்தோம்னா 55%. 15னா 7.5 கிலோவிலேருந்து 8 கிலோ வரையிலும் கார்கஸ் வேல்யூ இருக்கும். இந்த கார்கஸ் வேல்யூ 8 கிலோ இருந்தால் தான் அது ஓரளவு ஒரு நல்ல இது. அதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் கறி வளன்னு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை கம்மியாக வாங்கணும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பால் குடிக்கிற குட்டியை கொடுக்கக்கூடாது. சார், இப்போ 500 ஆடு இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த 500 ஆட்டுக்கும் தீவனத்துக்கு என்ன பண்ணுறீங்க? அதாவது இப்போ நமக்கு 4.5 ஏக்கர் நியர்லி 5 ஏக்கர் இருக்குது. இந்த 5 ஏக்கர்லேயுமே ஆடு மாடுகளுக்கு தேவையான மல்டி கட்டர், அதாவது திருப்பி வளரக்கூடிய செடி வகைகள், மர வகைகள், கொடி வகைகள், இது 3ஐயும் கலந்து